மாசியிலே உன்னுடைய திருநாளம்மா 10 நாட்கள் மக்கள் கூடும் பெருநாளம்மா உன் திருநாளில் பெருமதனை சொல்ல வந்தோமே நீ ஓடி வந்து அருள் தருவாய் அங்காளம்மா மண்டை ஓட்டிலே அவ மாலைக்காரியா மலையனூரிலே அம்மா ஆடும் காலியா ஆமாமாமா சுடலை வனத்திலே விளையாடும் காலியா அவ சுட்ட பீனத்தை எல்லாம் தின்ற நீலியா அர்த்த சாமத்தில் அவள் ஆடு காலியா அங்காரமா அம்மா நின்ற சூழியா பச்சை பிணத்தையே அவ தின்ற காலியா பச்சை பிணத்தையே அவ தின்ற காலியா அவ பரம சிவனோடு வா காடும் மகாலியா அம்மாவாசையில் ஊஞ்சல் ஆடும் காலியா அண்டி வந்த மக்களையே காக்கும் சூழியா பொன்னூஞ்சலில் அவள் ஆடும் காலியா பூங்காவனத்தில் விளையாடு சூழியா மாசி மாசத்து கொல்லக்காரியா அவன் மயானத்திலே சூறையாடும் சூழியா கொல்லால பட்டினத்தை கொள்ளையிட்டவளா பம்பன் மனைவி நிசாசனி உடல் கிழித்தவளா குடலை உருவி மாலையாக போட்டு வந்தவளா கோபம் கொண்ட காளியாக ஆடி வந்தவளா தாயே ஓடி அம்மா ரத்தம் வடியவே அவ சுத்தி வந்தாளாம் பத்திர காளியாக காட்சி தந்தவளா பம்பை உடுக்கையா உனக்கு பாத சலங்கையா பக்க மேல வாத்தியங்கள் கொட்டி முழங்குதா நண்டை சலங்கையா தக தக தகவெனவே அம்மா தப்பட்டை மேல முடல் ஆடி வந்தாளா மாசி தேரிலே அவ ஏறிடுவாளாம் மாயாண்டி பத்தினியா மலையனூரம்மா மக்கள் கூட்டம்மா வந்து தேரிழுத்திடவே ஏர்மலையனூர் அங்காளம்மா பவனி வந்தாளாம் அம்மா சித்தாங்கு ஆடை கட்டி ஆடி வந்தோமே அழகு போட்டு கரகம் எடுத்து ஓடி வந்தோமே மாலை போட்டு காப்பு கட்டி விரதம் கொண்டோமே மக்கள் எல்லாம் மலையனூரை தேடி வந்தோமே அம்மா கிணி குளக்கரையில் வேடமிட்டோமே அருள் வந்து கோவில் சுத்தி ஆடி வந்தோமே தீ சட்டி எடுத்துக்கிட்டு தேடி வந்தோமே தீ மிதித்து தீவினைகள் தீர்த்து விட்டோமே தாய கருவறையிலே அம்மா நீயும் இருக்கிற உன்னை காண கோடி கம்பு காத்து கிடக்குது
அங்காளம்மா உன்னை கண்ணால் கண்டா போதுமே கவலை எல்லாம் தன்னாலே தீர்ந்து போகுமே. அவ மஞ்சளுக்கு சொந்தக்காரி மலையனூரம்மா மக்களுக்கு உன்னை விட காவல் ஏதம்மா. குங்குமத்தில் குளிப்பவளும் நீதானம்மா எங்க குலங்காக்க வந்தவளே மலையனூரம்மா. அம்மாவே பிள்ளைக்கு சொந்தக்காரி நீதானம்மா எங்க வேண்டுதலை கேட்டுக்கடி அங்காளம்மா. நோய் நொடிகள் வாராமல் மலையனூரம்மா எங்களை தாய போல தாங்கிடணும் நீதானம்மா. மாசியிலே உன்னுடைய திருநாளம்மா பக்தி நாட்கள் மக்கள் கூடும் பெருநாளம்மா. உன் திருநாள் பெருமை தன்னை சொல்ல வந்தோமே நீ ஓடி வந்து அருள் தருவாய் அங்காளம்மா. அவ மண்டை ஓட்டிலே மாலைக்காரியா மலையனூரிலே அவ ஆடுகாலியா. சுடலை வனத்திலே அவ ஆடுகாலியா சுட்ட பிணத்தையே அம்மா திண்ட நீலியா. குலசேகரப்பட்டினத்தில் நவராத்திரி திருவிழாவிலே என் முத்தாரம்மா எப்படி ஆடி வரா தெரியுமா? அந்த நீலக்கடல் ஓரத்தில அட்டக்காளி ரூபம் கொண்டு குலசையிலே முத்தாரம்மா ஆடுறா கோபத்தில முத்தாரம்மா ஆடுறா. அம்மா குலசையிலே வாழுங்காலி ஆடுறா இங்க கோபம் கொண்ட முத்தாரம்மா ஆடுறா. கடலோரம் வாழுங்காலி ஆடுறா கடலோரம் வாழுங்காலி ஆடுறா நமக்கு காவல் நிற்கும் முத்தாரம்மா ஆடுறா. அவன் நவராத்திரி பூசக்காரி ஆடுறா நாயகியா முத்தாரம்மா ஆடுறா. அவ தசரா திருநாளில் ஆடுறா தாயாரா முத்தாரம்மா ஆடுறா. அம்மா நீலக்கடல் ஓரத்திலே ஆடுறா நீலக்கடல் ஓரத்திலே ஆடுறா நெருப்பாக முத்தாரம்மா ஆடுறா. அவ அட்டக்காளி ரூபம் கொண்டு ஆடுறா அட்டக்காளி ரூபம் கொண்டு ஆடுறா அங்காரம்மா முத்தாரம்மா ஆடுறா. கருங்காலி வடிவெடுத்து ஆடுறா அவர் கண்டவர் நடுங்கிடவே ஆடுறா. அவை செங்காலி உருவெடுத்து ஆடுறா சிங்கரதம் மீது ஏறி ஆடுறா. காலியாக ஆடுறா நினைத்த வரம் கொடுக்க ஆடுறா. ஆத்தா பச்சை நிற காலியாக ஆடுறா பச்சை காளி ரூபம் கொண்டு ஆடுறா அவ பத்திர காளி போல எழுந்து அவன் ஆடுறா.
வீரபத்திர காளியவ ஆடுறான் வீரபத்திர காளியவ ஆடுறான் நம்ம வினைகள் எல்லாம் பறந்திடவே ஆடுறான் அம்மா உச்சி சாடை விரித்து ஆடுறா எங்க உச்சி மகாளிக வல்லாடுறா எங்க முப்பிடாதி அம்மா வந்து ஆடுறான் முப்பிடாதி அம்மா வந்து ஆடுறான் உலகம் கிடுகிடுங்க ஆடுறா எங்க பிரம்மசக்தி அம்மா வந்து ஆடுறா பிரம்மசக்தி அம்மா வந்து ஆடுறா பேய்கள் எல்லாம் பறந்து ஓட ஆடுறா வீரகாளி அம்மா இங்கு ஆடுறா வீரகாளி அம்மா இங்கு ஆடுறா பிள்ளைய கை பிடித்து ஆடுறா 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 எம்மா சடை மாறி தான் எழுந்து ஆடுறா சடை மாறி தான் எழுந்து ஆடுறா அவ சந்தனம் மாறியோடு ஆடுறா சண்டிகா தேவியாக ஆடுறா சண்டிகா தேவியாக ஆடுறா அவ சத்த கண்ணி கூட்டத்தோடு ஆடுறா ஆடுறா தீச்சட்டி எந்துக்கிட்டு ஆடுறா தீச்சட்டி எந்துக்கிட்டு ஆடுறா அவ திரிபுர சுந்தரியாங் ஆடுறா அவ உக்கிர காளியாக ஆடுறா உக்கிர காளியாக ஆடுறா துர்க்கையாக ரூபம் கொண்டு ஆடுறா 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 அத்தாள முத்தாளம்மா ஆடுறா இப்படியாக 8 காளி அட்டக்காளின்னு சொல்லுவாங்க அந்த 8 காளிய ஒண்ணு கூடி எப்படி ஆடுறாங்க தெரியுமா 8 காளி ஒண்ணு கூடி ஆடுறா அவ 7 உலகம் கிடுகிடுங்க ஆடுறா அவ கையில் சூள ஏந்திக்கிட்டு ஆடுறா கையில் சூள ஏந்திக்கிட்டு ஆடுறா கானகத்தில் வாடி வீழை ஆடுறா ஆடுறா அவ காளி பூஜை கூட்டத்தில் ஆடுறா காளி பூஜை கூட்டத்தில் ஆடுறா கருத்த சடை விரித்து ஆடுறா ஓடு 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 அவ திரிசூலம் ஏந்திக்கிட்டு ஆடுறா திரிசூலம் ஏந்திக்கிட்டு ஆடுறா தீச்சட்டி எடுத்துக்கிட்டு முத்தாரம்மா ஆடுறா அத்த ஜாம பூஜையில் ஆடுறா அத்த ஜாம பூஜையில் ஆடுறா அக்கினி சட்டி ஏந்திக்கிட்டு ஆடுறா அவ மாக்காளி உருவினில ஆடுறா மாக்காளி உருவினில ஆடுறா மண்ணெல்லாம் கிடுகிடுங்க ஆடுறா 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 இந்த அம்மா காளியா உருவம் கொண்டு வராங்கன்னு சொன்னா அந்த மகிழாசுடைய வதம் செய்ய அகோர உருவோடு வீர பல்லும் இருசடையும் கோர பல்லும் கோபம் கொண்ட முகத்தோடு கோழி முட்டை கண்ணை உருட்டி அந்த கடற்கரை ஓரத்தில மகிழாசுடைய வதம் செய்ய இந்த மக்களை காக்க மண்ணுலகை காக்க என் முத்தாரம்மா அட்ட காளி எப்படி வருவா அவ ரத்தம் பல பழங்க ஆடுறா ரத்தம் பல பழங்க ஆடுறா ரத்த வாயில் பூச்சொரி ஆடுறா அவ உதிரம் பல பழக்க ஆடுறா உதிரம் பல பழக்க ஆடுறா உதிர வாயில் பூச்சொரி ஆடுறா ஆடுறா கண்டவர் நடுங்கிடவே ஆடுறா கண்டவர் நடுங்கிடவே ஆடுறா கருத்த சாடை விடுத்து ஆடுறா இந்த அம்மா வரும்போது தனியா வருவாங்களா யாருடைய இடபாகத்தை அமர்ந்து ஆடி வருவாங்க அவன் ஞானமூர்த்தி ஈஸ்வரோடு ஆடுறா ஞானமூர்த்தி
கோபம் கொண்டு ஆடுறா அம்மா இங்கே சாடை குழுங்க ஆடுறா அட்டைக்காலி ரூபம் கொண்டு ஆடுறா அம்மா ஏழு சாடை விரித்து ஆடுறா ஏழு சாடை விரித்து ஆடுறா எட்டுக்காலி ரூபம் கொண்டு ஆடுறா அம்மா பத்து சாலை குழுங்க ஆடுறா பத்து சாலை குழுங்க ஆடுறா பத்திரகாளி ரூபம் கொண்டு ஆடுறா ஆடுறா அவ கண்ணரண்டா உருட்டிக்கிட்டு ஆடுறா கண்ணரண்டா உருட்டிக்கிட்டு ஆடுறா கண்டவர் நடுங்கிடவே ஆடுறா குலசையிலே முத்தாரம்மா ஆடுறா குலசையிலே முத்தாரம்மா ஆடுறா குலவ போட்டு கூப்பிடுவோம் கும்மாளம்மா ஆடுவா அம்மா நீ பித்து வரி பிடித்து சக்தி நீ ஆடி வர கோபம் கொண்ட உன்னை கண்டு அந்த கோவிந்தல் நடுங்கிடவே தூர்வாசக மகாமுனிவருடைய சாபத்தினாலே பிரம்மக்கபாலம் கலத்திலே பற்றி இந்த அம்மா பித்து விரிபிடித்து ஆடி சுடலவனமெல்லாம் விளையாடி அண்டங்கிடுகிடுங்க அங்காளி உருவெடுத்து ஆடி வரக்கூடிய வேளையிலே அந்த பகவான் நாராயணன் இந்த பராசக்தி எப்படியே விட்டோம் என்றால் இந்த உலகத்தையே வாரி விழுங்கிடுவாளே அப்படி என்று உன்ன பூமியிலே போட்டடைக்க நீ புத்துருவா இழந்தாயே அந்த மலையனூர் எல்லையிலே மல்ல அந்த பாவினையா அம்மா எந்த திசை பார்த்தாலும் இந்த அகோர கோலத்தோடு அந்த திசையே பாழாகி அழிந்துவிடும் அதனாலே அந்த மலையனூர் ஏரிக்கரை ஓரத்திலே ஈசான்ய மூலையிலே பேரீச்ச மரத்தடியில் நீ பூமியை பிளந்து புத்தாய் உருவெடுத்து மண்ணை பிறந்து நீ மலையாகத்தானே உருவெடுத்து புற்றிலே நாகமாக வெளியிலே வந்து காட்சி கொடுக்க வேண்டும் உங்க வனத்தால் என்றும் அங்காள பரமேஸ்வரி என்றும் இந்த உலகமெல்லாம் நீ அருளாடி மக்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அண்ணா இந்த உருவத்தோடு நான் மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விஸ்வரூப காட்சியை நான் எப்படி தருவது என்று கேட்க அம்மா நீ பார்த்த திசை பாழாகும் ஆடி பத்தினியே அங்காளி அந்த மலையனூர் எல்லையில மல்லாம்ப பாவினையா அந்த பேரீச்ச மரத்தடியில் நீ பெரியாய் உருவெடுப்பாய் நீ எந்த திசை பார்த்தாலும் பாழாகிவிடும் அதனாலே அந்த பேரீச்ச மரத்தடியிலே இந்த விஸ்வரூப கோலத்தோடு பெரியாய் வடிவெடுத்து நீ மல்ல அந்த பாவினையாக மக்களுக்கு காட்சி கொடுக்கணும் சொல்ல அந்த பகவான் உரைக்க அந்த கோவிந்தன் சொல்ல கேட்டு இந்த அம்மா என்ன செய்தா மலையனூர் அம்மா நீ எல்லையிலே எல்லையிலே அடி மல்ல அந்த தாயி அடி பாவி ஐயா பள்ளி கொண்ட பாவினையா எம் பத்தினிய காட்சி தந்தாயா பள்ளி கொண்ட பாவினையா பள்ளி கொண்ட பாவினையா பத்தினிய காட்சி தந்தாய் இந்த ஆகாயோ எம்மா நீதான் பார்த்து யாத்தாலே அம்மா நீ பள்ளி கொண்டாய் ஆகாயோ ஆகாய தான் பார்த்து
பூங்கா வனத்தாராக சாம்ப சுரூபிணியாகத்தானே கருவறையிலே காட்சி கொடுத்தார். இந்த பேரீச்ச மரத்தடியிலே எங்க பெரியாய் அம்மாவுக்கு என்ன உருவம், எப்படிப்பட்ட மகிமை, அவரிடத்தில் சென்றால் என்ன நடக்கும்? எம்மானி பேய்களுக்கு பெரியவளா அடிபட்டவளே பெரியாயி அம்மா, உன்னை பார்த்தாலே பேய்களோடும் என் பாராளும் பெரியாயி எம்மாரி பேய்களுக்கு தாயே பெரியவளே பெரியவளே அடிபட்டவளே பெரியாயியானவளே பெரியவளே உமையவளே அடியாளாத அம்மா அங்க பெய்யலையும் பெய்யலையும் நீ ஆட்டி வைக்கும் அம்மா நீ வல்லவியவோ பெய்யலையும் ஐவரியாயும் அங்க ஓடாத ஓடாத பெய்யலையும் பெய்யலையும் நீ ஓட்டி வைக்க பெரியாயி வல்லவியோ பெய்யலையும் தாயதாயும் அந்த பேரிச்ச மரத்தடியில் நீ பெரியாயி ரூபம் கொண்டாய். அந்த ஆடாத பேய்களை ஆட்டி வைப்பால், ஓடாத பேய்களை ஓட்டி வைப்பார். அது மட்டும் கிடையாது, அந்த பெரியாய் அம்மனுக்கு இன்னும் என்னென்ன மகிமை, அவளை கண்டு வணங்கி வந்தால் என்னெல்லாம் செய்வா. நமக்கு எதிராளிகள் ஒரு ஏவல் மந்திரங்கள் தந்திரங்கள் சூன்யம் வைப்பு வைத்தவரை அங்க அந்த அம்மா கிட்ட போனா அவ என்ன செய்வா தெரியுமா? அவள் எவள் பிள்ளி சூனியத்த சூனியத்த அவ எடுத்துடலாம் அம்மா கிழித்திடுவா. பெரியாயி சூனியத்த அந்த மந்திரமோ எம்மாடி தந்திரமோ தந்திரமோ அவ மண்ணை விட்டு எந்தாய ஓட்டிடுவா. தாயே மையவாளே அடி எந்திரமோ எந்திரமும் தந்திரமோ தந்திரமோ அவ எல்லை விட்டு பெரியாயி ஓட்டிடுவா. மையவாளே தாயதாயே பேயுன்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா அந்த பேயே நடுங்குமா எங்க பெரியாய பார்த்து. அவங்க முகம் எப்படி இருக்கு தெரியுமா? அடி கோடாளி அம்மா நீ பல்க அடித்திய பல்க அடித்திய தாயே கோழி முட்டை அம்மா நீ கண்ணூருட்டிய பல்க அடித்திய தாயதாயே அடி கருத்தல்ல அம்மா ஜடை வீரித்து ஜடை வீரித்து அவ காலியாக எம்மா படுத்தவளாம் ஜடை வீரித்து உமையவாளே கருத்த ஜடை விரித்து அவ காலியா படுத்தவளாம். அந்த ஜடை எந்த திசையெல்லாம் விழுதோ அந்த திசையெல்லாம் அம்மாவுக்கு எப்படியாப்பட்ட பூசை, கிழக்க விழுந்த ஜடை கீழ்காலும் பூசை செய்யும். மேற்கே விழுந்த ஜடை மேல்காலும் பூசை செய்யும். தெற்கே விழுந்த ஜடை தென்காலும் பூசை செய்யும். அங்க வடக்கே விழுந்த ஜடை வடகாலும் பூஜை செய்யும்.
மஞ்சள் முகஞ்சொலிக்க மலையூரில் கோவில் கொண்டா குங்குமம் சொல்லி கோவில் கொண்டு எழுந்தவளா யார் அந்த பெரியாய் அம்மா அப்படியாவட்ட பெரியாய் வாசலுக்கு அந்த மக்கள் எல்லாம் ஓடி சென்று அவருடைய பாதத்தை கைதொடுத்து வணங்கி நின்றா அவ என்ன செய்வா அவ குங்குமத்தை தந்திடுவா குடும்பத்தை காத்திடுவா அவ மஞ்சளும் தந்திடுவா மாங்கல்யத்தை காத்திடுவா அவ மஞ்சள தந்திடுவா மாங்கல்யத்தை காத்திடுவா அவ மடிப்பிச்சை தந்திடுவா மக்கள் கூற திட்டிடுவா எம்மாடி அண்டி வந்த மக்களுக்கு நீ அள்ளி வரும் பெரியாயி தாரும் மடியும் பெரியாயி மையவாளே உன்னை நம்பி வந்த மக்களுக்கு அடி நல்லா வரும் எம்மாடி தாரும் மடியும் பெரியாயி அம்மாடி எல்லை பிடாரிணி எல்லம்மை காரிணி எம்மாணி சந்திப்பிடாரிணி சாமுண்டி காலினி ஊர் காக்கும் தெய்வம் நீ உத்தமிய உன் பெருமை சொல்ல வந்தே பிடாரி என்றால் யாருக்கும் அடங்காதவள் எல்லை காக்கும் பிடாரிகள் யாரு எல்லை பிடாரி அம்மன் அந்த அம்மனை செல்லி என்றும் வில்லி என்றும் பூஞ்சோலை என்றும் மாதங்கி என்றும் பைரவி என்றும் நங்கையம்மன் பொன்னியம்மன் அரசியம்மன் பலவிதமான பெயர் நாமதேயங்களை வைத்து இந்த அம்பாளை அகிலமெல்லாம் வைத்து கொண்டாடுகின்றார் இந்த அம்மா 7 பேரும் எல்லை காக்கும் தேவதையாகத்தானே அருள்பாலித்து வருகின்றார் அப்படியாப்பட்ட அம்மா இந்த அம்மாவுடைய பெருமை என்ன அவருடைய மகிமை என்ன அவருடைய பிறப்பு எப்படி எல்லைக்கு காவலாக வளர்ந்தார் தெரியுமா அம்மா சொல்ல வந்தேன் உன் பெருமை தாயனா சொல்ல வந்தேன் உன் பெருமை ஆடி சுந்தரி அருள் கொடம்மா நான் பாட வந்தேன் உன் பெருமை என் பத்தினியே அருள் கொடம்மா அடி எல்லையிலே மாறி 7 பேரும் அம்மா நீ காவல் கொண்டாய் எல்லையிலே தாயதாயி ஐயா ஊருக்கு அம்மா எளிதானிலே அடி உத்தமிய அம்மா நீ கோவில் கொண்டாய் தாயதாயே மையவளே அடி எல்லையில கோவில் கொண்டாய் நீ எருமை பலி காவல் கொண்டாய் அம்மா நீ கொல்லையில கோவில் கொண்டாய் கோழி பலி காவல் கொண்டாய் அடி ஊருக்கு காவல் என்றாய் நீ உதிர பலி பூசை கொண்டாய் இந்த அம்மா எல்லை பிடாரி அம்மா எங்க இருப்பாங்க ஊருக்குள்ள இருப்பாங்களா கிராமத்துக்குள்ள இருப்பாங்களா எல்லையில கோவில் கொண்டாள் எருமை பலி காவு கொண்டாள் தாயே நீ கொல்லையிலே கோவில் கொண்டாய் கோழி பலி காவு கொண்டாய் இந்த அம்மா எல்லையில் இருக்காங்களே என்ன காரணம் எதனால அம்மா ஊரை விட்டு தள்ளி அமர்ந்திருக்கா எதுக்காக தெரியுமா இந்த அம்மா எப்படி பிறந்தவ சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி வர அம்பாளுக்கு சாபம் கொடுக்க சிவபெருமான் துரத்தக்கூடிய வேளையிலே அம்பா திரும்பி பரமன் முகன் பார்த்தால் அவருடைய முகத்தை பார்த்து விட்டால் சாபம் பழித்து விடுமே அப்படி என்று என் பார்வதா தேவி சக்தி உமையவள் என்ன பண்றாங்க அடி ஓட்டாள் அல்ல அம்மா
அம்மா தேருண்ணாடையா பெருநாளையா தேருண்ணாடையா தாயே தாயே அவ ஓடுகிறார் அம்மா உமையா அவளும் தாயே பெருநாளையா திருநாடையா பெருநாளையா உமையாவளே தாயே உமையா அவளும் ஓட்டம்பர்களையா அம்மா ஓடுறாங்க ஏன்னா சிவனார் சாவன் சொன்னா தேவ வருடம் 1000 வருடம் எத்தனை காலம் ஆகுமோ ஈஸ்வர முகம் பார்ப்பதற்கு அப்படின்னு இந்த அம்மா பயந்து ஓடுறாங்கன்னா உங்க வீட்டு ஓட்டமா எங்க வீட்டு ஓட்டமா எப்படியாப்பட்ட ஓட்டம் அவ பிடரியில காலடி கெட்டவளும் ஓடுகின்றான் அவ பிடரியில காலடிக்க பெற்றவளும் ஓடுகின்றான் பிடரியில காலடிக்க அரைகுலைய தலைகுலைய அவுந்த முடிகுலைய திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டம் அம்மா ஓடிக்கிட்டு இருக்கா எங்கெல்லாம் ஓடுறாங்க அவ காடு நல்ல காடு வணங்காடந்து வணங்காடந்து அந்த கைலாயம் தங்காடந்து வணங்காடந்து ஆயதாயே அவ ஓங்கி வளர்ந்ததொரு மூங்கில் வணங்காடந்து வனமா வனங்கலந்து ஓடி வருகின்றார் அப்படி ஓடி வரக்கூடிய வேலையிலே இந்த அம்மா அந்த நிலத்துல எந்த பகுதியில வராங்க அவர் உத்திர பூமியிலே சக்தி உமையவளும் அம்பாள் ஓடக்கூடிய வேளையிலே அம்பாளுடைய பாதத்தில் இருக்கும்படியான தண்டை சதங்கையாகப்பட்டது அந்த தண்டை ஒன்றோடு ஒன்று மோத ஒரு முத்து சிதறி 7 பொறியாகத்தானே மயானத்திர பூமியிலே விழுந்தது அப்படி விழுந்த வேளையிலே ரிஷி பிண்ட ராத்தங்குமா அதுல யார் பிறந்தா அடி 7 வெங்கல் எந்தாய தான் பீரக்க அந்த ஈஸ்வரியா எம்மா சதங்கை தன்னில் உமையவளே 7 பெண் பிள்ளைகள் அந்த 7 முத்து பொறியிலே 7 பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டார் அப்படி பிறந்த சக்தியை பரமனுடைய கோபம் பயந்தது அம்பாளுக்கு சாபம் கிடைக்காமல் போச்சு ஓடி வந்தார் நாரத பிரம்மச்சாரி ஆகா இந்த பெண்கள் அதோ மயான திருபூமியிலே பிறந்து விட்டார்களே இவர்களை என்ன செய்யலாம் அப்படி என்றுதானே 30 முக்கோடி தேவர்கள் யாரே 30 முக்கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணரர் கருடகந்தனர் சித்தி விச்சாதரர் அஷ்டகுல பாலகர் தும்பரி நாரதர் உயிரை படைக்கும் பிரம்மா உயிரையெல்லாம் எடுக்கபடியான யமதர்மராஜன் வாயு குபேரன் வருண பகவான் அக்னி தேவன் எம்பெருமான் நாராயணன் சந்திரா சூரியர்கள் ஆதி சிவராலயத்திலே ஓடி வந்து இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யலாம் என்னது இவர்களுடைய பெருமைகளை எப்படி உலகிற்கு உணர்த்த வேண்டும் அப்படி என்று கேட்க இவர்களோ மயான பூமியிலே பிறந்தவர்கள் இவர் ஊருக்கு வெளிதனிலே உரல் உலக்கை சத்தம் கேட்காத இடத்திலே எங்க உரல் உலக்கை சத்தம் கேட்காத இடத்திலே அடி எல்லையில காவல் வைப்போம் அந்த 7 பேரா ஈஸ்வரியை எல்லையில காவல் வைப்போம் அடி ஊருக்கு ஊர்தனிலே இந்த ஒற்றமையை காவல் வைப்போம் எல்லைக்கு எல்லையிலே எல்லை பிடாரிகளாகத்தானே சந்தி பிடாரிகளாக இந்த 7 பெண்களையும் காவல் வைக்க வேண்டும் எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திரங்கள் நோய் நொடிகள் காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் இந்த எல்லை பிடாரிகளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணு கூட அசையக்கூடாது உள்ள வரக்கூடாது உள்ள வந்து வெளியே போக கூடாது அப்படி என்று எல்லை காக்கும் தேவதையாக இந்த 7 பெண்களைத்தானே காவலாக அமைத்தினார் இந்த அம்மா ஒரு ஊர்ல இருக்காங்க இந்த உலகமெல்லாம் எங்கெங்கெல்லாம் எல்லை இருக்கின்றதோ எல்லைக்கல்லுன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லைக்கல்லாக நின்று இந்த அம்மா காவலாகத்தானே அருள்பாலித்து வருகின்றார் யாரு எல்லை பிடாரி அம்மா எங்க ஊருக்கெல்லாம் எங்க இருக்காங்க அவ பேய்க்காலத்த எல்லையிலே எம்மானி பெருமை உடல் கோவில் கொண்டு அக்காலும் தங்கையரும் 5-2-7 பேரும் அழகம்மை பெயர் கொண்டு ஆலயமோ விளங்குகின்றாள்
அப்படியாப்பட்ட அம்மா எங்க எல்லைப்பிடாரி அழைத்து வந்துதான் எங்க ஊர் மகா மாரியம்மனுக்கு சாகை திருவிழா தேர் திருவிழா எதுவாக இருந்தாலும் அந்த பிடாரி அம்மனை கொண்டு வந்துதான் இந்த அம்பாவுடைய ஆலயத்திற்கு அந்த பிள்ளைகளை காவலாக அழைத்து வேண்டும். அப்படி அந்த ஐயனாரப்பன் எல்லை பிடாரி அம்மன் மகா காளிகா தேவி இப்படி சகலமான தெய்வங்களை அழைத்து வந்துதான் ஒரு ஊருக்குள்ளே திருவிழா வைபோகம் செய்வார்கள். அப்படிப்பட்ட எல்லை பிடாரிகளை நாம் எப்படியெல்லாம் வர்ணித்து அழைக்க வேண்டும்? எப்படி? அம்மாடி எல்லை பிடாரி அம்மா அடி 7 பேரும் வந்திடம்மா தாய உன் கொல்லையை விட்டெழுந்து என் குரல் கேட்டு வாரி அம்மா தாயாடி 7 பேரும் ஒத்துமையா ஒற்றுமையா இழந்தாடி அம்மா வாரும் அடியா அக்காலும் தங்கையும்மா நீ ஆனந்தம்மா வாடியம்மா அக்காலும் தங்கையும்மா ஆனந்தம்மா வாடியம்மா காவலுக்கு காவலுக்கு வீரதுரைய கையருவா கொண்டு வர காவலுக்கு வீரதுரைய வீரா கையருவா கொண்டு வர இந்த எல்லைப்பிடாரி அம்மன் அழைத்து வைக்காரண்டா அந்த அம்மா உருவம் எப்படி இருக்கும்? அம்மா நீ சூழவடிவானவளே தாயடி சூழ்ச்சிகளை அழித்தவளே நீ திரிசூல வடிவழகி அம்மா திருநடனம் புரியும் சக்தி திரிசூல வடிவாக வந்து எல்லைப்பிடாரிய முகத்தையில பொருத்தி அலங்காரம் செய்த அம்மா அழைச்சு வருவாங்க. அப்படிப்பட்ட எல்லைப்பிடாரி இன்னைக்கு வரான்றா எப்படி வருவா? சூழல் அம்மா சோழி சோழிக்க சுந்தரியா வரும் ஆடி வர சோழி சோழிக்க தாயே அவ திரிசூலா தான் சொல்லிக்க அவ திருமுகமா எம்மா பழக்க அவையவளே தாயே அவ எல்லைப்பிடாரி எழுந்தாடி வரலாம் எல்லைப்பிடாரி எழுந்தாடி வரலாம் அவ எக்கலா தேவி ஆடிய வரலாம் சந்திப்பிடாரி சதுராடி வரலாம் சண்டலம் தெத்திடா ஆடிய வரலாம் அவ சண்டலம் தெத்திடா ஆடிய வரலாம் ஆடி வருகிறாள் உருவெடுத்து ஓடி வருகிறாள் அம்மா ஓடி அம்மா பேயாடு சுழலையிலே தாய் வடிவாய் நின்றவழி உன் சுழலை கரைய விட்டு மயான காளியம்மா நீ சூலமுடல் ஆடி வாடி உமையே என் தாயார் மயான காளியம்மா எப்படியாப்பட்ட இடத்துல இருப்பாங்க? அடி சுத்தி நல்ல அம்மா பீனம் மேரிய அந்த சுழலாவாரம் தாயி அடி நின்று அறிய உமையவளே பக்க நல்ல தாயி பீனம் ஏறிய அங்க பச்சை பீனம் அம்மா அடி நின்று அறிய பிணம் ஏறிய காளியம்மா அந்த புகை அடிக்கும் தாயே சுடலையிலே அவ புத்துருவா அம்மா அடி நின்றவளே அந்த அம்மா மலையன் ஊரா
சாம்பலிலே உமையவளே என் காளியவ ஆவேசமா வரான்னு சொன்னா அவருடைய முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அடி சிங்கப்பல்லு செஞ்சடையோ சீறி வரும் ரூபம் அடி அம்மா சிங்கப்பல்லும் தாயே அம்மா செஞ்சடையோ செஞ்சடையோ சீறி வரும் அம்மா அடி ரூபம் அடி செஞ்சடையோ காளியம்மா இங்க கோரப்பல்லு கோரப்பல்லு செஞ்சடையோ அடி செஞ்சடையோ கோவம் மூடல் அங்காளி ஆடி வாரா தாயே காளியாளே அவ கோலாரி பல்லழகும் கோழி முட்டை கண்ணழகும் அவ விரித்த சடையழகும் வீரமா காளியாக அடி அத்த சமயம்மா அடி வேலையிலே வேலையிலே அடி நத்தனமும் தாயே புரிந்து வரா மயான காளி மையவளே அவ கருத்தளல்ல அம்மா சடைகள் ஆட சடைகள் ஆட அடி கை காவாரம் அம்மா அடி பக்கம் ஆட மயான காளி தாயே மாக்காளி அவ பெருத்த படைகள் உடலா பெரியாய் வடிவெடுத்து அடி மயான மயான காளியாளே காளியாளே நீ மருளாடி எம்மா நீ வந்திடடி காளியாளே உமையவளே அடி சுடலை வாழ காளியாளே சுடலை வாழ காளியாளே சுந்தரிய வரும் அடி அந்த சுடலைக்கரையிலே என் மயான காளி என்ன சாப்பிட்டு பசி ஆறுவா தெரியுமா அடி சுட்ட பீடம் அம்மா அவ திண்டவாளா திண்டவாளா அந்த சுடலை வாழும் அம்மா அடி காத்தவாளா காளியம்மா மகாளி அவ பச்சை பீடம் தின்னவாளா பரமனை எதிர்த்தவாளா அவன் மாயாண்டி அம்மா அடி பத்தினியே பத்தினியே அடி மயான தாயே நீ காளியாளே பத்தினியே பிரியாயி அவ வாவாடி நின்றவாளா வழக்காடும் காளியாளா அடி தோல் மேலே அம்மா அடி சுட்ட பீடம் சுட்ட பீடம் உன் துளை மீது அம்மா அடி பச்சை பீடம் சுட்ட பீடம் மயான காளி அம்மா மார் மேலே அம்மா அடி பச்சை பீடம் பச்சை பீடம் உம்மடி மீது அம்மா அடி சுட்ட பீடம் பச்சை பீடம் உமையவாளே அடி மாலை என்ன மாலையாடி ஒரு மண்டை ஓட்டும் மாலையாடி ஒரு அத்த முகம் அம்மா சிவந்திடவே சிவந்திடவே எம்மா நீ சத்தமிட்டு காளி அடி வாரும் அடியே சிவந்திடவே உமையவாளே சிங்கப்பல்லில் அம்மா அடி ரத்தா சொட்ட ரத்தா சொட்ட அடி அங்கமல்லா தாயே சீலி சீலிக்க ரத்தா சொட்ட உமைய
கிடுகிடு